வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல், செங்கல் சூளை பணி, உப்பளப் பணிகள் மற்றும் பொது பணிகள், கட்டிடப் பணிகள், வண்ணம் பூசும் பணிகள், தார் சாலை போடுதல் மற்றும் தூர்வாரும் பணிகள், மீன் பிடித்தல், மேலும் அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. முதல்ல அறுவடை. நேற்று காலை அறிக்கையிலேயே கடுமையாக எச்சரித்துக் கொண்டிருந்தேன். டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வருகிறது. அறுவடையை முதலிலே முதிர்ந்தன்னா முருகி போய் கொட்டும் தருவாயில் இருக்கக்கூடிய நெல்லை கூட நேற்றைக்கு அறுவடை செய்யாமல் இருந்தீர்கள். அறுவடை செய்துவிட்டு வைக்கோலை வயலிலே போட்டு விட்டீர்கள். பலர் வைக்கோலை கட்டாக கட்டி தரையிலிருந்து தூக்கி அதை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லாமல் வயலிலேயே போட்டு விட்டீர்கள். இப்போ எல்லாம் நனைந்து கிடக்கிறது. மன்னார்குடியில் 3 சென்டிமீட்டர், டெல்டாவிலே பரவலாக 2 சென்டிமீட்டரும் அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை. இதில் 6-7 சென்டிமீட்டர்லாம் மயிலாடுதுறையில் போயிருந்திருக்கிறது. இப்படி கடலூரிலும் அதிக மழை. இப்படி பரவலான மழைப்பொழிவு வடகடலோரம், வடவுள் மாவட்டம், டெல்டாவெல்லாம் பொழிந்திருக்கிறது. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம், டெல்டா கோடியக்கரை முனை வரை மழை. இந்த மழை அறுவடைக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் விட்டிருக்கிறீர்கள். நேற்றைக்கு ஒருவேளை நனையாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அறுவடை செய்யுங்கள். நனைந்திருந்தால் காய்ந்த பிறகு இன்று பகலில் அறுவடை செய்திடுங்கள். கண்டிப்பாக நேற்றை விட இன்றைக்கு மாலை இரவிலே கூடுதல் மழை இருக்கிறது. ஆனால் வைக்கோலை சேமிப்பது அவசியம். காரணம், இது கோடை விவசாயம் செய்த வைக்கோல். கோடை விவசாயத்திலிருந்து கிடைத்த வைக்கோல் மிகவும் உலர்ந்து நல்ல ஒரு பாதுகாப்புடன், அதாவது ஃபங்கஸ் போன்றவை வராதல் உலர்ந்து இருந்திருக்கும். இதை பத்திரமாக மீட்டெடுத்திருந்தால் நன்றாக ஒரு தீவனமாக கிடைத்திருக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய கூர்வையாக இருந்தாலும், தாளடியாக இருந்தாலும், சம்பாவாக இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வைக்கோல் மழைக்கு இடையே அறுவடை செய்ய வேண்டிய நிலை இருக்கும். அதனால இந்த நெல் அறுவடை செய்த பிறகு வைக்கோலையும் மீட்டெடுக்க கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் மாலை இரவில் மழைப்பொழிவு உண்டு. 16ஆம் தேதி வரை மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு. குறிப்பாக டெல்டாவிற்கு இன்றை விட கூடுதல் மழைப்பொழிவு உண்டு. அதே நேரத்தில் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்து விடாதீர். முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்கள். முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய ஏற்றடால் 16ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதில் அறுவடை செய்யலாம். 16லிருந்து 20ஆம் தேதி வரை ஒரு 4-5 நாள் இடைவெளி கிடைக்கும். ஆனால் அதிலும் மழை இருக்கும், தீவிரம் இருக்காது, ஒதுக்குதல் நிறையாக இருக்கும், வான மேகமூட்டத்துடன் இருக்கும், குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும். ஆனால் மழை என்பது 16லிருந்து 20 தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் மிரட்டல் எல்லாம் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அறுவடை செய்திடுங்கள். ஆனால் ஒரு சில நாட்கள் லேசான காற்றுடன் தான் மழை இருக்கும். நேற்றை கூட காற்றுடன் மழை இருக்கும் என்று அறிவித்த நிலையில் மன்னார்குடிக்கு வந்த மழை கூட காற்றுடன் தான் வந்தது. எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்த மழை கூட காற்றுடன் தான் இருந்தது. அது காற்றுடன் தான் மழை இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அது பருவமழை காலமாக இருந்தாலும் ஒரு காற்றுடன் தான் மழை இருக்கும். அப்படி ஆகிவிட்டது கடலும் வளிமண்டலமும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே காற்றுடன் மழை இருக்கும். இதை நினைவில் கொண்டு, பெரிய காற்றெல்லாம், சூறை காற்று, புயல் காற்றுலாம் இல்லை, சும்மா சாதாரண காற்று, ஒரு மழைக்கு மின் லேசான ஒரு காற்று இருக்கும். ஆகவே முதிர்ந்த நெல் தானியங்கள் அறுவடை செய்யாமல் அதிக தலைப்பாரத்துடன் இருந்தால் அது சாய்ந்துவிடும். இதற்கு முன்னெச்சரிக்கையை நீங்கள் உங்களிடமே எடுத்துக்கொள்க. உங்களுடைய யோசனைக்கே விட்டு விடுகிறேன். முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டாம். 16லிருந்து 20ஆம் தேதி வரை இடைவெளி கிடைக்கும். அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல். தற்பொழுது வாட மேகமூட்டமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், நேற்று இரவு பெய்த மழை, அதிலிருந்து வந்த மேகம் களையாமல் நிற்கிறது. பொழுது விடிந்ததும் களைந்து மீண்டும் வெயில் வந்துவிடும். மாலை இரவு தான் மழை, தெளிவான வானம் வந்த பிறகுதான் மீண்டும் மழை மேகங்கள் உருவாகும். ஆனால் பூச்சி விரட்டி அடிக்கலாம். ஆனால் மாலை மழை வந்துவிடும். இதனால்
வரக்கூடிய மதியத்திற்குள் ஒரு 2:30 மணி 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடைக்கும் வகையில் நீங்கள் அதை குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது இருக்கும் வகையில் முன்னாடியே நீங்கள் மாலைக்கு முன்னே 4 மணி நேரம் கிடைக்கும் வகையில் பூச்சி விரட்டி அடிக்க வேண்டும். அவசரம் கருதி மட்டும் அடிக்கலாம், இல்லைன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு அடிக்கலாம். உலர்த்துதல் பணிக்கு என்பது வெயில் வந்துவிடும், உலர்த்தலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் மாலை இரவு மழை இருக்கிறது, முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும். எப்பொழுதுமே மழை வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து இடிமழை வரும். வடக்கு வடமேற்கு திசை இடிமழை வரக்கூடிய 2-3 நாட்கள் வரும். பிறகு மேற்கு திசையிலிருந்து மழை வரும், சாரல் மழை மேற்கு திசையிலிருந்து வரும். இவையெல்லாம் நினைவில் கொண்டு, ஆனால் கேரள எல்லையோரத்தில் மேற்கிலிருந்து தான் வரும். கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கும் மழை டெல்டாவிற்கு வரும், புதுக்கோட்டை சிவகங்கைக்கு வரும். ஆகவே வடக்கு வடமேற்கு திசையிலிருந்து இடிமழை வரும் என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்தி திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அடுத்தபடியாக நாற்று விடுதல் மற்றும் விதைத்தல். வரக்கூடிய நாட்களில் பெய்யும் இடத்துல 6 சென்டிமீட்டர்லாம் நேற்றைக்கு மழை பெஞ்சிருக்கு. டெல்டாவில் பல இடங்களில் 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. மன்னார்குடியில் கூட 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு, 3-2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்திருக்கு. டெல்டாவில் அதிகபட்சமாக டெல்டாவிலே ஆனைக்காரன் சத்திரம் அதிக மழை பொழிந்திருக்கு, கொள்ளிடம். இப்படி மழை பொழிவு அதிகமாக இருந்திருக்கிறது. இன்றும் அப்படித்தான் இருக்கும். விதைப்பு பணிகள் இருந்தால் நீர் தேங்கும் வகையில் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு விதைப்பு பணியை நீங்கள் திட்டமிட வேண்டும். உங்களுடைய விதைப்பு தானியம், நிலத்தின் தன்மை, ஈரத்தன்மை, நீர் தேங்கும் தன்மை, உங்களுடைய மண்ணின் தன்மை போன்றவை வைத்து தான் நீங்கள் உங்கள் வேலைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும், 7-8 சென்டிமீட்டர் கூட ஒரு சில இடங்களில் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக 16ஆம் தேதி வரை இந்த மழை இருக்கிறது. கருத்தில் கொண்டு அனைத்து பணிகளும் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக உப்பளப்பணி. உப்பளப்பணிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு வேதாரண்யத்துக்கு மழை கொடுத்திருக்கோம், ஒரு லேசான மழையாக கொடுத்திருக்கோம். இது தொடக்கம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஒரு நாளாவது கனமழை பொழிவை ஏற்படுத்தும். கடந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக அடித்த வெயிலில் ஒரு வாரத்தில் அடித்த வெயிலில் உப்பு உற்பத்தி மும்முரமாக நடைபெற்றது. இந்த உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை வாரி மூடி பாதுகாத்திடவும். திடீரென்று இரவிலே கனமழை வரும், அது மேற்கு வடமேற்கு வடக்கு திசையிலிருந்து வரும் என்பதை நினைவில் கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கூடிய உப்பை வாரி மூடி பாதுகாத்து ஒவ்வொரு இரவும் மாலைக்கு பிறகு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவும். செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் இரவு மழை தினசரி உண்டு, ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அனைவருக்கும் உண்டு. செங்கல் சூளை, அதாவது செங்கல் கட் பண்ணுறதையும் தீயிடுவதையும் சற்றே நிறுத்தி விடுங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட்டிடப் பணிகளை பொறுத்த வரைக்கும் மாலை மழை இருக்கு. வெளிப்புற பூச்சியோ வெளிப்புற கட்டுமான பணிகளை மாலை வந்தால் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். முன்கூட்டியே அதிகாலை தொடங்கி மதியத்திற்குள் முடிக்க பாருங்கள். மாலை மழை இருக்கு. வெளிப்புற வண்ணம் தீட்டுதல் பணியையும் மதியத்திற்குள் குறைத்து கொண்டு உள்புறம் மாலை இரவில் வண்ணம் தீட்டுங்கள். மாலை இடிமழை உண்டு. அதே போல பில்லர் குழி தோண்டுதல், நீங்கள் ஒரே நாளில் பில்லர் குழி தோண்டி போடுவதென்றால் போடலாம், ஆனால் இரவு மழை பொழிவு உண்டு என்பதை நினைவில் கொண்டு விரைவாக தோண்டி அன்றைய தினமே பில்லர் குழிக்கு காங்கிரீட் போட்டு அன்றைய மாலைக்குள் முடித்து விட வேண்டும். காங்கிரீட் போடுதல், கட்டிடத்துக்கு மேற்கூரை வைதல் கண்டிப்பாக மாலை இரவில் இருக்கும். விரைவாக காலையில் அந்த பணியை முடித்து விடுங்கள். முடிந்தவரை மதியத்திற்குள் காங்கிரீட் போடும் பணியை முடித்துக் கொள்ளுங்கள். மாலைக்குள்ள கூட சில இடங்களில் முடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பின் மாலை முன்னிரவிலே மழை இருக்கிறது. மாலை 4 மணி 2:30 மணிக்கு மேலேயே வாய்ப்பு, ஊரை பொறுத்து. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், திருப்பத்தூர், வேலூர்லாம் மதியம் 2:30-3 மணிக்கே வந்துடும். மாலையில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லாம் இருக்கும். டெல்டாவிற்கும் மாலை வரலாம், இரவு கண்டிப்பாக வரலாம். ஊரை பொறுத்து அமையும். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் மதியம் இருக்கும், மாலை கண்டிப்பாக உள்ளே வந்து மழை பிடிப்பை கொடுக்கும். அதனால முற்பகலை காங்கிரீட்டுக்கு பயன்படுத்திங்க. அதே போல் தூர்வாரும் பணி, மீன்பிடித்தல் பணிக்கலாம். அதாவது தூர்வாரும் பணியை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை இறைத்து விட்டு தூர்வாடுறீங்க குட்டையாக. அதாவது அந்த அதே போல் மீன்பிடித்தலுக்கும் தண்ணீரை இறைத்து வெளியே அனுப்பிடாதீங்க. வயல்களில் விட்டு மேட்டான பகுதிகளுக்கு அனுப்பி காய விட்டுறாதீங்க. மழைநீர் என்பது
சேமிப்பதற்காகத்தான் குளங்களும் ஏரிகளும், மழைநீர் சேகரிப்புக்காகத்தான் ஏரிகளும் குளங்களும். மீனை பிடிப்பதற்காக மழைநீரை சேமித்த நீரை இறைத்து காலியாக்கி விடாதீர். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மழை இருக்கிறது, நீங்கள் இறைக்க இறைக்க மழை உயர்த்தி கொண்டே இருக்கும் நீர்மட்டத்தையும். வரக்கூடிய 16ஆம் தேதி வரை இரவு மழை இருக்கிறது. இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு பள்ளத்திலிருந்து இன்னொரு பள்ளத்திற்கு அதே நீர்நிலைகளில் மாற்ற வேண்டுமே தவிர மேடான பகுதிகளுக்கோ வெளியில் இருந்து ஆவியாகி விடாமல் பார்த்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திடுங்கள்.